ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம குளித்துறையில் நர்சரி கார்டன் தான் பார்க்க போகிறோம். வாவெளி பொருட்காட்சியில் நம்ம அதெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு நர்சரி கார்டன் பார்த்துட்டோம். இது செகண்டாக நம்ம நர்சரி கார்டன் விசிட் பண்ணியிருந்தோம். இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த நர்சரி கார்டன் வர இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டெய்லி ரெகுலராக பார்த்துட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு இங்கே வாவெளி எக்ஸிபிஷனில் என்னென்ன நர்சரி கார்டன் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாகவுமே தெரியும். ஸோ இந்த நர்சரி கார்டனில், ஆத்ம நிலையம் நர்சரி கார்டனில் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஆத்ம நிலையம் நர்சரி கார்டன் நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாகவுமே 30 rupees ரோசஸ் தான் வச்சுருக்காங்க. நிறைய கலர்ஸில் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸில் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு 30 rupeesக்கு, அடுத்து செகண்ட் 40 or 50 rupeesல ரோசஸ் வச்சுருந்தாங்க. இங்கே தாமரைப்பூ கூட சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க பிளான்ட்டு. நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம். ஒயிட்டும் பிங்க்கும் இருக்குது. இது அடுத்தடுத்த செக்ஷன் ரோஸு. இந்த நர்சரி கார்டனில் ப்ரைஸ் போர்டு எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த பிளான்ட்டோட லீஃபில் குட்டியாக ஒரு கார்டு மாதிரி வச்சு ஒரு ஸ்டாப்லர் பின் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து தான் நம்ம ரேட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா பிளான்லேயுமே ரேட் வரிசையாக இருக்கும். நீங்கள் நர்சரியை போய் பார்த்தீங்கன்னா, உள்ளே போய் செடி பார்க்கும்போது ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு ஒரு செக்ஷனில் ஒரு 4-5 பிளான்ட்லாம் அந்த ரேட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா நம்ம உள்ளே போனதையுமே அங்கே வேலைக்கு நிற்கிறதுல ஒருத்தவங்க உங்களுக்கு என்னென்ன பிளான்ட் வேணும் அந்த மாதிரிலாம் கேட்டு அவங்களே எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் போயிருந்தப்போ அப்படி தான் கேட்டாங்க. இல்லை, நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கவர் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா இது டெசர்ட் ரோஸ் 30 rupeesக்கு குட்டி பிளான்ட் வச்சுருக்காங்க. அந்த பிளான்ட் பெருசை பொறுத்து அடுத்தடுத்த ரேட்டு வேரி ஆகும். சூப்பராக அழகான கலெக்ஷனாக இருந்துச்சு. இதே கலெக்ஷன் நிறைய பிளான்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறமா இந்த முள்ளு செடி சொல்லுவோம்ல, அதில் அது கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இதில் அதே கலெக்ஷனில் அது முள் இல்லாத கலெக்ஷன் அதுவும் இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சம் குரோட்டன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த பக்கம் அரளி எல்லாம் பிளான்ட்ஸ் கொஞ்சம் வண்டியில் வந்திருந்தது. அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ புதுசாக இன்னும் பிளான்ஸ் வந்துட்டுருக்குது. ஏன்னா வாவெளி எக்ஸிபிஷன் பொறுத்த அளவில் நமக்கு ஃபுல்லாக எல்லோரும் மேக்ஸிமம் நல்ல பிளான்ட்டெல்லாம் வாங்குவாங்க. ஸோ நல்ல சேல்ஸ் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே நர்சரி ஃபுல்லாகவுமே புது பிளான்ட்ஸாக வந்துகிட்டே இருக்கும். ஒரு பக்கம் சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறமா இங்கே இன்டோர் பிளான்ட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் இன்டோர் பிளான்ட்ஸுக்கு தேவையான பாட் இந்த மாதிரிலாம் இருக்குது. அந்தூரியம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அந்தூரியம் கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் நிறைய வச்சுருக்காங்க. எல்லாமே அதுலேயே ரேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அது போர்டு இருந்துச்சுன்னா நமக்கு சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு எல்லா ரேட்டுமே கரெக்டாக ஞாபகத்தில் இருக்காது. ஸோ அதிலே எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் இருக்கும். ஒரு சில இது நான் மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பேன். ஒரு சில இதுக்கு மென்ஷன் பண்ணாமல் விட்டுருப்பேன். அப்புறமா ஹேங்கிங் பிளான்ட் கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்க. ஆர்கிட் கலெக்ஷன்ஸும் இருந்துச்சு. பாருங்கள், இன்டோர் பிளான்ட்ஸ் கேட்டஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இதை கொண்டு அடுக்கிட்டு இருக்காங்க. கேட்டஸ் கலெக்ஷன்ஸ் செக்ஷன்ஸ் பாருங்கள், அது அழகாக பூத்துருக்குது. நம்ம வீட்டில் ஷெல்ஃபில் துணியெல்லாம் அடுக்கி வைப்போம்ல, அந்த மாதிரி இந்த பிளான்ட்டெல்லாம் குட்டி குட்டி பாட்டில் அப்படியே அடுக்கி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. கீழே இன்டோர் கலெக்ஷன்ஸில் ரெட் லிப்ஸ்டிக்கு, பிங்க் லிப்ஸ்டிக் அந்த மாதிரி இருந்துச்சு. இது ஒரு பிளான்ட் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஹேங்கிங் பிளான்ட் எல்லாமே வேறு கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. இது ஆர்கிட் கலெக்ஷன்ஸில் இன்னொரு வெரைட்டி. இதுவுமே நமக்கு பூத்தாச்சுன்னா ஆர்கிட் ஃப்ளார் மாதிரி ரொம்ப நாளைக்கு இருக்கும். அப்புறம் பிச்சி செடி, மல்லிகை செடி, அப்புறமா இந்த இது அதோட நேம் டக்குன்னு எனக்கு ஞாபகத்துக்கு வரல. நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. அப்புறமா மேரிகோல்டு, அப்புறமா வெண்டைக்காய் செடி நாற்று வச்சுருக்காங்க. அப்புறமா இந்த பிரிஞ்சால் பாருங்கள், பிளாக் பியூட்டி. அப்புறமா இந்த நாட்டு வெண்டைக்காய் இதுதான் அங்கே நாற்று வச்சுருக்காங்க. தக்காளி செடி நாற்று வச்சுருக்காங்க. அப்படி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கலெக்ஷன்ஸும் நாற்றாக வச்சுருக்காங்க குட்டி குட்டி கவரில்.
நம்ம வேணும்னா அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மிளகு, அப்புறம் கேபேஜு, தக்காளி, பயறு, இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து நமக்கு ரேட்டு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப குட்டியோண்டு க்ரோ பேக்கில் தான் இருக்குது. அப்புறம் மிளகு கலெக்ஷன்ஸ் வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறமா இந்த பூ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பார்க்க அழகாக க்யூட்டாக இருந்தது. நம்ம வந்து எக்ஸிபிஷன் தொடங்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். அப்போ வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்காங்க. ஃபில் பண்ணாத இடத்துலையும் ஃபில் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இந்த பிளான்ட் வந்து 50 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. பாருங்கள், நான் சொன்னேன்ல அதில் ஸ்டாப்லர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லீஃபில். அப்புறமா வந்து பாரிஜாதம், இது அப்புறம் அந்த எல்லோ கலரில் பூ பூக்கிறது, அது வந்து 20 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. பாரிஜாதம் வந்து 50 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு வந்து அந்த ஸ்டாப்லர் பண்ணியிருக்கிறது ரொம்ப வியூ வந்து கரெக்டாக தெரியல, நாங்கள் பார்க்கல. கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து அதை கவனித்தோம். கவனித்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு எல்லாமே காமிச்சிருப்போம். இந்த 20 ருபீஸுக்கும் பிளான்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங் ரேட் வந்து 20 ருபீஸ்லேருந்தே பிளான்ஸு அவைலபிளாக இருக்குது. இந்த பிளான்ட்டுமே 20 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. அப்புறம் இது மட்டும் இல்லை, இவங்கக்கிட்ட பழமர செடிகள் கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்காங்க. ஸ்டார் ஃப்ரூட் வந்து 100 ருபீஸுக்கு வச்சுருக்காங்க. அழகாக பூவெல்லாம் பூத்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து மிராக்கல் ஃப்ரூட்டு, அப்புறம் வந்து இது மங்குஸ்தான், அப்புறம் ட்ராகன், இது அத்தி, அப்புறமா வந்து ரம்போட்டான், அப்படி நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. மாப்பழா, வாழை, ஐனிச்சக்கை, அப்புறமா வந்து இது வந்து லெமன் ஒயின் பிளான்ட்டு 50 ருபீஸுக்கு ஆத்ம நிலையம் நர்சரி கார்டனில் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா லெமன் ஒயின் செடி எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிறத பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. குளித்துறையில் ஆத்ம நிலையம் நர்சரி கார்டனில் 50 ருபீஸுக்கு லெமன் ஒயின் பிளான்ட் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இங்கேயும் பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் இறக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், இந்த நர்சரி கார்டன் நம்ம சுற்றி பார்த்தாச்சு. இந்த நர்சரி கார்டன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை, ஹாப்பி கார்டனிங். நெக்ஸ்ட்டு வந்து குளித்துறை வாவுலி எக்ஸிபிஷனில் நெக்ஸ்ட்டு அடுத்த நர்சரி கார்டன் விசிட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். பாய்.